ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல ஈஸியான மெத்தட்ல நீங்க எப்படி ப்ளவுஸ் மார்க் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் சொல்றது வந்து எல்லா ப்ளவுஸுக்கும் நீங்களே மார்க் பண்ணிக்கலாம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இங்க இருந்து 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இது உங்க விருப்பம். 1.5 இன்ச் இல்லைன்னா 1.25 இன்ச்சு. இது வந்து லைனிங் ப்ளவுஸ், அதனால நான் 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்றேன். லைனிங் ப்ளவுஸ்ல நீங்க 1.5 இன்ச் இல்லைன்னா 1.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். நான் 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்றேன். அரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணி கோடு போட்டுக்கலாம். பாருங்க, 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிருக்கேன். பாருங்க, 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிருக்கேன். இப்போ கோடு போட்டுக்கலாம். இப்போ ப்ளவுஸோட உயரம் எடுத்துக்கலாம். ப்ளவுஸ் எடுத்துக்கங்க. ப்ளவுஸ் எடுத்து 2ஆ மடிச்சுக்கங்க. ரெண்டா மடிச்சுட்டு இப்போ இங்க மேல இருந்து கீழே வர என்ன அளவுன்னு பார்க்கலாம். பாருங்க, இங்க மேல இருந்து இந்த கோடு வர பாத்துக்குங்க. இந்த கோடு வரல, கோட்ல வரீங்க கரெக்டா. பாருங்க, 2.25 இருக்கு, 12.25 இருக்கு. இந்த பிளவுஸ்ல வந்து மேல இருந்து இந்த ஷோல்டர்ல இருந்து இந்த கோடு வர கொண்டு வாங்க. பாருங்க, 12.25 இருக்கு. இப்ப அதை அளவு எடுத்துக்கலாம். கீழே இருந்து பன்னெண்டே அதோட 1/2 இன்ச்சு. இப்போ 12.25க்கு கோடு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 இன்ச்சு அடுத்து வச்சுக்கலாம். கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டாச்சு. இப்போ இங்க இருந்து 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி கோடு போட்டுக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. இப்போ கீழே உள்ளதை மார்க் பண்ணலாம். இப்போ கீழே உள்ளதை எப்படி மார்க் பண்ணதுன்னா பாருங்க, இந்த மடிச்சுக்கங்க. மடிச்சுட்டு இப்போ இங்க இருந்து அளவு எடுத்துக்கலாம். டேப்பை வச்சு இங்க இருந்து டைட்டா பிடிச்சுக்கங்க. டைட்டா பிடிச்சிட்டு எவ்வளவு அளவு வருதுன்னு பாருங்க கடைசி வர. பாருங்க, எனக்கு 29 இருக்கு. பிளவுஸ்ல வந்து 29 இருக்கு. இப்ப அதுல பாதி எவ்வளோன்னு பார்க்கலாம். 29 வச்சுக்கோங்க. டேப்பை 29 வச்சு பாதியா மடக்கிக்கங்க. 29 பாதி எவ்வளோன்னு பாருங்க. பாதி வந்து 14.25. இப்ப 14.25 டேப்பை வச்சு எவ்வளோன்னு பாருங்க. எவ்வளோன்னா 7.25 இருக்கு. 7.25 ஒரு கோடு இருக்கு. இப்ப நம்ம 7.5 வச்சுக்கலாம். ஒரு கோடுனா அதோட ஒரு கோடை சேர்த்து 7.5 வச்சுக்கலாம். இப்ப கீழே மார்க் பண்ணிக்கலாம். இங்க இருந்து 7.5, இங்க இருந்து 7.5 மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு இப்போ அதுக்கு அடுத்தது
நம்ம பின்னாடி பேக் சைடு நம்ம 2 டாட் பிடிப்போம். காமிக்கிறேன் இருங்க. பேக் சைடு இந்த 2 டாட் பிடிப்போம். இந்த டாட்டுக்காக நம்ம 1 இன்ச் விடணும். இப்போ இங்க இருந்து 1 இன்ச், இங்க இருந்து 1 இன்ச், அப்புறம் இங்க இருந்து நீங்க 1.5 இன்ச் அல்லது 2 இன்ச் விடுங்க. எதுக்காகனா நம்ம துணி பத்தலைனா நம்ம விடுவோம்ல, அதுக்காக. இந்த இதுக்காக இதை நான் 1.5 இன்ச் விடுறேன். இப்போ இங்க இருந்து கழுத்து அகலம் எடுத்துக்கலாம். கழுத்து அகலம் வந்து நான் 2.5, கழுத்து அகலம் வந்து 2.5, ஷோல்டர் அகலம் வந்து 3, இப்போ இங்க இருந்து கழுத்து உயரம் எடுத்துக்கலாம். கழுத்து உயரம் வந்து 9.25. 9.25க்கு ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இங்க இருந்து 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிருப்பீங்க. ஆனா இங்க இருந்து இப்போ 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இங்க இருந்து 3 இன்ச்சு மார்க் பண்ணி இப்போ கோடு போட்டுக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. இப்போ இங்க இருந்து 1 இன்ச் வச்சு வளைவு போட்டுக்கலாம். வளைவு போட்டுக்கிட்டாச்சு. இப்போ இங்க இருந்து ஆம்ஹோல் உயரம் எடுத்துக்கலாம். ஆம்ஹோல் உயரம் வந்து நீங்க பிளவுஸ்ல உயரம் எடுத்துருப்பீங்க. அதுல இருந்து பாருங்க, இங்க இருந்து வச்சுக்கலாம். இங்க இருந்து உயரம் எவ்வளவோ இங்க இருந்து இங்க வர வச்சுக்கோங்க. வச்சு இங்க என்ன அளவு வருதோ அதான் ஆம்ஹோல் உயரம். இப்போ இந்த பிளவுஸ்ல வந்து ஆம்ஹோல் உயரம் வந்து 4.25, அதோட 1/4 இன்ச்சு கூட்டி 5 இன்ச்சு. 5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். சேஃப்காக இப்போ 2.5 இன்ச் வைக்கிறேன். 3 இன்ச்சு. இப்போ கோடு போட்டுக்கலாம். இப்போ மேலே இருந்து 5 இன்ச் வச்சுக்கலாம். வச்சாச்சு. இப்போ இங்க இருந்து இப்போ மார்பு சுற்றளவு எடுத்துக்கலாம். மார்பு சுற்றளவு எப்படின்னு பாருங்க. இப்போ பிளவுஸை 2ஆ மடிச்சுக்கோங்க. ரெண்டா மடிச்சுட்டு
பாருங்க இங்க இருந்து இங்க வர என்ன அளவுன்னு பாருங்க. இங்க இருந்து இங்க வர எனக்கு 5 இன்ச் இருக்கு. பாருங்க இந்த பிளவுஸ்ல 5 இன்ச் இருக்கு. இங்க இருந்து 5 இன்ச் இருக்கு. நடு சென்டரை கனெக்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. நடு சென்டரை மார்க் பண்ணிட்டு இங்க இருந்து என்ன அளவுன்னு பாருங்க. இங்க இருந்து எனக்கு 5 இன்ச் இருக்கு. பாருங்க இங்க இருந்து கீழே வர 5 இன்ச் இருக்கு. இப்போ அதே 5 இன்ச்சை இந்த சைடு வைங்க. வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இப்போ இங்க இருந்து நடு சென்டர் வர எந்த அளவுன்னு பாருங்க. இங்க இருந்து இங்க எனக்கு 9 இன்ச் இருக்கு. பாருங்க இங்க இருந்து இங்க வர 9 இன்ச் இருக்கு. இப்போ அதான் மார்பு சுற்றளவு. இங்க இருந்து இங்க வர வைங்க 9 இன்ச்சு. 9 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. இப்போ இங்க இருந்து 1.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டு இங்க இருந்து இப்போ 1.25 இன்ச்சு. இங்க இருந்து 5 இன்ச்சு அதுல பாதி 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி இப்போ நம்ம வளைவு போட்டுக்கலாம். வளைவு போட்டாச்சு. இப்போ இங்க இருந்து ஆம்ஹோல் ரவுண்ட் போச்சாச்சு. இப்போ இங்க இருந்து 1.5 இன்ச் நம்ம இங்க இருந்து 1.5 இன்ச்சுக்கு வச்சிருந்தோம்ல அதே மாதிரி இங்க இருந்து 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி இப்போ கோடு போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இங்க இருந்து நம்ம 9 இன்ச் எடுத்திருந்தோம். அதுல இருந்து 1.5 இன்ச்சு. அதே மாதிரி இங்க இருந்து 7.5 இன்ச்சு. 1 இன்ச்சு வந்து 2 டாட் பிடிக்கிறதுக்காக இப்போ இங்க இருந்து 1.5 இன்ச். இப்போ இதுல இருந்து இதை நம்ம கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்க இருந்து 1.5 இன்ச்சுக்கு அதை கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டாச்சு. இப்போ நம்ம பிளவுஸோட ஆம்ஹோல் ரவுண்டு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். இப்போ இந்த பிளவுஸில் வந்து எல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். மேலே ஷோல்டர்ல இருந்து பாருங்க 7 இன்ச்சு. பாருங்க 7 இன்ச்சு. ஆம்ஹோல் ரவுண்ட் வந்து 7 இன்ச்சு. இப்போ இங்கே இருக்கான்னு பார்க்கலாம். மேலே இருந்து பாருங்க 7.5 இன்ச்சு. ஏன்னா நம்ம மேல இருந்து எடுத்திருக்கோம். இதே இது கீழே இருந்து எடுத்தா மேல இருந்து ஷோல்டர் பிடிக்கிறதுக்காக, இதே இது கீழே இருந்து எடுத்தா 7 இன்ச் வரணும். பாருங்க 1/2 இன்ச் கீழே விட்டு எடுக்கிறேன். இங்க நம்ம ஷோல்டர் பிடிச்சிருவோம். பாருங்க 7 இன்ச்சு. அவ்வளவுதான் பேக் சைடு. நம்ம இனி ஃப்ரண்ட் சைடு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இதை எப்படின்னு கட் பண்ணலாம்.
இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ ப்ளவுஸ்ல நடு டாட்டை நம்ம மார்க் பண்ணலாம். எப்படின்னா சமமாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு நம்ம இங்கே 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம்ல அது வரை மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு நல்லா அமுக்கி விட்டு அது நடு சென்டரில் கோடு இங்கே விழுந்துக்கு பாருங்க. அங்கே ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டாச்சு. இப்போ இங்க இருந்து 1/2 இன்ச்சும் இங்க இருந்து 1/2 இன்ச்சும், ஏன்னா நம்ம 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிருக்கோம். இங்க 1/2 இன்ச்சு, இங்க 1/2 இன்ச்சு. மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதோட உயரம் எவ்வளோன்னு பார்க்கலாம். ப்ளவுஸ்ல பாருங்க, ப்ளவுஸ்ல எவ்வளோ அளவு இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, இந்த அளவு பாருங்க. 4.5 இன்ச் இருக்கு. 4.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இங்க இருந்து 4.5 இன்ச்சு. இன்ச்சுக்கு மார்க் பண்ணி இப்போ இங்கே கோடு போட்டுக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. அவ்வளோதான். நீ நம்ம ஃப்ரண்ட் சைடு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.